வணக்கம் வணக்கம் சகோதரா. இப்போது சற்று முன்பு இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு, அரசியல் சதுரங்கம் தொடங்குவதற்கு ஒரு நிமிடம் முன்பதாக இந்த ஒரு பிரேக்கிங் செய்தியாக, முக்கிய செய்தியாக, செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனால் இந்த நடவடிக்கை என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்த கட்சியை ஒரு 30-35 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, இந்த 2 பேரின் ஆன்மா திரு எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது அப்படிங்கறத மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு செங்கோட்டையன். அதிமுகவின் முகமாக தமிழகம் முழுவதுமே அறியப்பட்டவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து 52-53 ஆண்டுகளாக இந்த கட்சியை தன் உயிர் மூச்சாக கருதி பயணித்து வருபவர். ஏறத்தாழ 80 45 ஆண்டுகளாக திரு செங்கோட்டையன் அவர்களே எனக்கு நன்கு பரிச்சயம். ஒரு 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றவர். ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மண்டலத்திலே அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காக இந்த 52 ஆண்டுகளாக பாடுபட்டவர். திரு செங்கோட்டையன் அவருடைய அந்த கட்சிக்காக ஆற்றிய பணிகள், அவர் இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக செய்த தியாகங்கள், இதுல 100% பங்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனம். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் தான் அந்த கட்சிக்கு அழைத்து வந்ததாகவும், அவர் தான் பொறுப்பு முதலில் கொடுத்ததாகவும் கூட ஒரு தகவல் உண்டு. திரு எடப்பாடியை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தது எல்லாமே திரு செங்கோட்டையன், திரு முத்துசாமி தான். இந்த ஈரோடு பகுதியில் அன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரபல தலைவர்களாக இருந்த, இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அமைச்சர் பொறுப்பு வகிக்கிற திரு சு முத்துசாமி அவர்களும், மரியாதைக்குரிய திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை தான் அவர் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த தீட்டிய மரத்தையே கூர்வாக்கும் வாள் கத்தி வாங்கல்ல, அதுதான் திரு எடப்பாடியினுடைய செயலாக இருக்கிறது. தீட்டிய அந்த மரத்திலேயே கூர்வாக்குற அந்த தன்மையை கொண்டிருக்கிறார். ஏற்றிவிட்ட ஏணியை உதைக்கின்ற அந்த செயல்பாடிலும் இவர் தான் திரு எடப்பாடி ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடாக தெரிகிறது. இவங்க என்ன சொன்னாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியில் இருக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்த்தால்தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்று சொன்னார்கள். அதிமுகவை பங்கு போட்டு எனக்கு கொடுங்க, நாங்க ஊருக்கு கொண்டு போறோம், எங்க வீட்டுக்கு கொண்டு போறோம் சொன்னாங்க. என்ன நோக்கம் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த சர்வாதிகாரத்தனம் இருக்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த சர்வாதிகார போக்கு என்பது தொடர்ந்து அதிமுகவை கீழே அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறது என்பது அடையாளத்தான். நீங்க இவர்களெல்லாம் துரோகிகள் என்கிறார். இந்த துரோகிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்பதுதான் பொதுவெளி கருத்து, மக்களின் கருத்து. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான அந்த அடிப்படை உறுப்பினர்களின் கருத்தாக இருக்கிறது. ஒரு எதேச்சாதிகார சர்வாதிகார போக்கில் சுயநலமாக திரு எடப்பாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நடவடிக்கை என்று பார்க்கிறேன் கண்ணன்.